அஸ்மத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ லீலாசுகருடைய ஸ்ரீகிருஷ்ண கர்ணாமிர்தம் என்ற ஆச்சரியமான ஸ்தோத்திர கிரந்தத்தில் கண்ணனுடைய அனுபவம் அபரிமிதமான அனுபவம். அதில் 3வது ஆஸ்வாசம் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். முதல் 2 ஸ்லோகம் முன்னாடி அனுபவித்தோம். இன்றைக்கி 3வது 4வது ஸ்லோகம். 3வது ஸ்லோகத்தில் அந்த யோகிகளின் மனதில் விளையாடுபவன், அவன் இளம் பிள்ளை வடிவில் இருக்கும் பரஞ்சோதி, ஒரு ஜோதி ஸ்வரூபன் என்று அனுபவிக்கிறார் சுவாமி. கரிணாமலப்யகதி வைபவம் பஜே கருணாவலம்பித கிஷோர விக்கிரகம் யமினாமனாரத விஹாரி மானசே யமுனா வனாந்தரசிகம் பரம் மஹா. கரிணாமலப்யகதி வைபவம் பஜே கருணாவலம்பித கிஷோர விக்கிரகம் யமினாமனாதர விஹாரி மானசே யமுனா வனாந்தரசிகம் பரம் மஹா. யானைகளுடைய நடை அழகு பிரசித்தமா, கஜகதி அப்படின்னு சொல்லுவா, யானையோட நடை. ஆனால் கருணை சுரக்கும் இளம் பிள்ளை இந்த கண்ணன் என்ற இந்த பரஞ்சோதியின் நடை அழகை யானைகள் கூட அடைந்து விட முடியாது. அவ்வளவு அழகான நடை, கம்பீரமான நடை, வெரி ஸ்வீட்டான நடை, போக்கியமான நடை. இந்த ஜோதி யோகியர்களுடைய சித்தங்களில் மனசில் இடையராது விளையாடி கொண்டிருக்கும் ஜோதி. இது யமுனை ஆற்றங்கரையின் சோலைகளில் மகிழ்ச்சியுடன் உலவிக் கொண்டிருக்கும் ஜோதி. பாலகிருஷ்ணன் என்ற இந்த ஜோதி வடிவனை நான் பூஜனை செய்கிறேன், பூஜிக்கிறேன் என்கிறார். கரிணாம் யானைகளுக்கு அலப்ய கதி வைபவம், அடைய முடியாத நடை அழகு உடையவன், யானைகளுக்கு கூட அடைய முடியாத நடை அழகை உடையவன். கருணா அவலம்பித கிஷோர விக்கிரகம், கருணையினால் அடைந்த கிஷோர விக்கிரகம், குழந்தை வடிவை உடையவன். யமினாம் யோகிகளுடைய மானசே மனசில் அனாரத இடைவிடாது விஹாரி விளையாடுபவன். யமுனாவன அந்தரசிகம், யமுனா வன அந்தரசிகம், யமுனை கரையில் உள்ள வனங்களில் ரசிப்பவன், களிப்பவன், சந்தோஷப்படுபவன். பரம்மகா சிறந்த தேஜோ ரூபியான அந்த கண்ணனை பஜே பஜிக்கிறேன், வழிபடுகிறேன் என்கிறார் சுவாமி. அந்த அடங்கா ஜோதியும் அடங்கிவிடும் மாயம், ஆயர்பாடி பெண்களுக்கு அடங்கிய பரஞ்சோதி இவன். அத்தந்திரித த்ரிஜகதபி பிரஜாங்கனா நியந்திரிதம் விபுல விலோச்சனாக்ஞயா நிரந்தரம் மம ஹிருதயே விஜృంభதாம் சமந்தத சரசதரம் பரம் மஹா. அத்தந்திரித த்ரிஜகதபி பிரஜாங்கனா நியந்திரிதம் விபுல விலோச்சனாக்ஞயா நிரந்தரம் மம ஹிருதயே விஜృంభதாம் சமந்தத சரசதரம் பரம் மஹா. அந்த பரஞ்சோதி மூவுலகத்திலும் எவருக்கும் கட்டுப்படாது. ஆனால் அந்த கண்ணன் உருவத்தில் வரும்பொழுது ஆயர்பாடி நங்கைகளின் நீண்ட விழிகளின் கட்டளைகளுக்கு அடிபணிந்து விடுகிறது. சுற்றிலும் எங்கும் அது ஆனந்த ரசமாக பரவி இருக்கும் அந்த பரஞ்சோதி கண்ணனாய் இப்படி ஆயர்பாடிகளின் விழிகளின் கட்டளைகளுக்கு பணிந்து நிற்கிறது. அத்தகைய அந்த பரஞ்சோதி என் இதயத்தில் இடைவிடாமல் எப்பொழுதும் மலர்ந்திருக்கட்டும் என்கிறார் சுவாமி. அதாவது அதந்திரித த்ரிஜகதபி பிரஜாங்கனா நியந்திரிதம் விபுல விலோச்சனாக்ஞயா நிரந்தரம் மம ஹிருதயே விஜృంభதாம் சமந்தத சரசதரம் பரம் மகா. அதந்திரித த்ரிஜகதபி, மூ உலகத்தையும் அப்படி தன் வசமாய், மூ உலகத்திலும் தன் வசமாய் கொண்டிருப்பவன், மூ உலகத்திலும் எவருக்கும் கட்டுப்படாதவன். அதாவது எந்த மூ உலகத்தில் யாருக்கும் கட்டுப்படாதவன். விபுல விலோச்சன ஆக்ஞையா, பரந்த கண்களின் ஆக்ஞை கட்டளையினால், விரஜ அங்கனா நியந்திரிதம் ஆயர்பாடி பெண்களினால் அவர்களுடைய பரந்த கண்களின் கட்டளையினால் அடக்கி ஆளப்பட்டது. நியந்திரிதம்
சமந்ததகா எங்கும் சரசதரம் மிகுந்த ஆனந்த ரசத்தை பரப்புபவன் அவன். பரம்மகா பரஞ்சோதி அவன். நிரந்தரம் இடைவிடாமல் மம என்னுடைய ஹிருதயே ஹிருதயத்தில் விஜிரும்பதாம் மலர்ந்து ரசிக்கட்டும், பிரகாசிக்கட்டும், அப்படி மலர்ந்திருக்கட்டும் என்கிறார் சுவாமி. நியந்திரி பாகவதம் தெரிவிக்கிறது, நியந்திரி தத் சகல ஜெகத் விரஜாங்கனா சமஸ்த சரசதரதரம் சமஸ்தக சரதரம். இப்படி ரொம்ப அழகாக அதையே தெரிவிக்கிறது இங்கு. ஸோ ரொம்ப ஆச்சரியமான அனுபவம். அப்படி அடங்கா ஜோதியும் அடங்கிவிடும் மாயம் ஆயர்பாடி பெண்களின் கட்டளைகளில். அடியேன் தன்யோஸ்மி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.